ஹைதி புரட்சியின் கடைசி போர். 1803 நவம்பர் 18 தி பேட்டில் ஆஃப் வெர்டயர்ஸ் என்ற ஹைதி புரட்சியின் கடைசி போர் நடைபெற்றது. இதன் முடிவில் பிரான்சின் ஆட்சியிலிருந்து ஹைதி சுதந்திரம் பெற்று உலகின் முதல் கருப்பின சுதந்திர குடியரசு ஆனது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அப்போது செயின்ட் டொமின்ஹூ என்று அழைக்கப்பட்ட ஹைதி பிரான்சின் மிகவும் செழிப்பான காலனியாக இருந்தது. இங்குள்ள கரும்பு தோட்டங்களில் பணிபுரிந்த லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க அடிமைகளின் உழைப்பால் பிரான்ஸ் நாடு செழித்தது. டூசைன் லூவர்ச்சர் என்ற முன்னாள் அடிமை பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு எதிரான புரட்சி தலைவராக உருவெடுத்து சுதந்திரத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்தார். 1791 அடிமை கிளர்ச்சி ஆரம்பமானது. இதுவே ஹைடியன் ரெவல்யூஷன் எனப்பட்டது. லூவர்ச்சர் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் நிலவிய அடிமை முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார். இருப்பினும் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனபார்ட் அடிமை முறையை மீண்டும் நிலைநாட்டவும் காலனியை கைப்பற்றவும் திட்டமிட்டார். இதற்காக 1802 ஒரு பெரும் படையை ஹைதிக்கு அனுப்பினார். இதையடுத்து புரட்சியின் தலைவரான லூவர்ச்சர் கைது செய்யப்பட்டு பிரான்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கு சிறையில் உயிரிழந்தார். பிரெஞ்சு படைகள் அடிமைத்தனத்தை மீண்டும் கொண்டுவர திட்டமிடுவதை உணர்ந்த லூவர்ச்சரின் தளபதியும் முன்னாள் அடிமையுமான ஜீன் ஜாக் டெசலின்ஸ் விடுதலை போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தினார். பிரெஞ்சு படையினர் மீது புரட்சி படையினர் தொடர் தாக்குதல்களை நடத்தினர். வெப்பமண்டல நோய்களாலும் ஹைரிய போராளிகளின் தாக்குதல்களாலும் பிரெஞ்சு படையினர் பலவீனமடைந்தனர். 1803 நவம்பர் 18 அன்று ஹைரிய மண்ணில் பிரெஞ்சு படைகளுக்கும் ஹைரிய சுதந்திர போராட்ட படைக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. பிரெஞ்சு தளபதி ஜெனரல் டொனட்டியன் டி ரோஷாம்போ தலைமையிலான படைகள் ஃபோர்ட் பிரேடா கோட்டைக்குள் புகுந்து கொண்டு தாக்குதல் நடத்தினர். ஹைதிய படை தளபதி பிராங்கோயிஸ் காப்பாயிஸ் கோட்டையிலிருந்து வந்த பீரங்கி தாக்குதல்களுக்கு மத்தியில் துணிவுடன் முன்னேறி சென்றார். அவரது குதிரை சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் தரையிலிருந்து எழுந்து கையில் வாளுடன் முன்னேறு என்ற முழக்கத்துடன் கோட்டையை நோக்கி முன்னேறினார். காப்பாயிஸின் இந்த அசாத்திய தைரியம் பிரெஞ்சு அதிகாரிகளையே ஆச்சரியப்படுத்தியது. புரட்சி படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் பிரெஞ்சு படைகளை முற்றிலுமாக தோற்கடித்தன. பிரெஞ்சு தளபதி ரோஷாம்போ தோல்வியை ஒப்புக்கொண்டு மறுநாள் சரணடைந்தார். உடன்படிக்கையின்படி மீதமிருந்த பிரெஞ்சு படைகள் 10 நாட்களுக்குள் ஹைதியை விட்டு வெளியேறின. இது ஹைதியில் பிரெஞ்சு ஆட்சிக்கு ஒரு நிரந்தர முடிவை கொண்டு வந்தது. வெர்டியஸ் போர் என்பது அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அக்காலத்தின் மிக சக்தி வாய்ந்த இராணுவமான நெப்போலியனின் படைகளை தோற்கடித்ததன் மூலம் உலக வரலாற்றில் அடிமைத்தனத்திற்கு எதிராக ஒரு வெற்றிகரமான புரட்சிக்கு வழிவகுத்த தனித்துவமான நிகழ்வாகவும் உலகின் முதல் கருப்பின சுதந்திர குடியரசு உருவாக காரணமாகவும் வரலாற்றில் இடம்பெற்றது.